கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்களை இந்த நாளிலே சந்திப்பதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் நீங்கள் யாவரும் சந்தோஷமாய் சமாதானமாய் இருப்பீர்கள் என்று விசுவாசிக்கிறேன். இந்த நாளிலே தேவன் நமக்கு தந்திருக்கிற நல்ல வசனத்துக்கு நேராக நாம் கடந்து செல்லலாம். எசேக்கியேல் 2வது அதிகாரம் 6வது வசனம். நீ அவர்கள் வார்த்தைகளுக்கு பயப்படாமலும் அவர்கள் முகத்துக்கு கலங்காமலும் இரு. ஆமென். இந்த நாளிலே தேவனுடைய வார்த்தை நமக்கு உண்டாகிறது. நீ அவர்கள் வார்த்தைகளுக்கு பயப்படாமல் இரு, கலங்காமல் இரு. ஆமென். அநேக பேர் இந்த உலகத்தை நாம் பார்க்கும்போது மற்ற ஜனங்களை வார்த்தையினாலே கலங்கடிக்கிறவர்களாக, வார்த்தையினாலே குற்றம் சொல்லுகிறவர்களாக, உனக்கு கல்வி இல்லை, உனக்கு அழகு இல்லை, உனக்கு ஆராதிக்க தெரியாது, உனக்கு ஜெபிக்க தெரியாது, உனக்கு பாட தெரியாது, உனக்கு படிக்க தெரியாது, உனக்கு நன்றாய் சமைக்க தெரியாது என்று அநேக விதமான வார்த்தைகளை மற்ற ஜனங்களிடத்திலே சொல்லி காயப்படுத்துகிறதை நாம் பார்க்க முடியும். அதனாலே தங்களுடைய செயல்களை அனைவர் நிறுத்துகிறதையும் நாம் பார்க்க முடியும். நம்ம எதை பண்ணினாலும் குறை சொல்லுகிறார்களே, எதை செய்தாலும் குறை சொல்லுகிறார்களே என்று அவர்கள் செயல்களை கட்டுப்படுத்துகிறதை இந்த உலகத்திலே பார்க்க முடியும். ஆண்டவருடைய வார்த்தை அவர்களை தேற்றுகிறது. நீ அவர்கள் வார்த்தைகளுக்கு பயப்படாமலும், நீ என்ன பண்ணி கொண்டிருந்தாயோ, எந்த செயலை செய்து கொண்டிருந்தாயோ, ஜபித்து கொண்ட இடத்துல இன்னும் அதிகமாய் ஜெபம் பண்ணு, பாடுகிற இடத்துல இன்னும் அதிகமாய் பாடு, ஆண்டுடைய வார்த்தையை கூறுகிற இடத்துல இன்னும் அதிகமாய் ஆண்டுடைய வார்த்தையை கூறு. எதை நீ செய்தாலும் அதை தேவனுக்கென்று செய். குறைகள் குற்றங்கள் உண்டானாலும் தேவன் அதை பார்த்து கொள்வார். நீ ஜனங்களை பார்க்காதே, உன்னுடைய குறைகளை மாத்திரம்தான் ஜனங்கள் பார்ப்பாங்க. ஆனால் மனுஷன் முகத்தை மட்டும்தான் பார்ப்பான். ஆனால் ஆண்டவனுடைய இருதயத்தை பார்க்கிறார். அவர் நல்ல ஆண்டவர். நமக்கு இந்த நாள் ஒரு பலனை தருகிறார். மனுஷன் குறை சொல்லுவான், மற்றவர்கள் குறை சொல்வார்கள் என்று உங்களுடைய செயல்களை நீங்கள் முடக்க வேண்டாம். சந்தோஷத்தோடு பலத்தோடு இன்னும் அதிகமாய் தேவனுக்கு என்று வாழுங்கள். இன்னும் அதிகமாய் ஜெபம் பண்ணுங்கள். இன்னும் அதிகமாய் பாடல் பாடுங்கள். இன்னும் அதிகமாய் உற்சாகமாய் ஆண்டுடைய நற்செய்தியை கூறுங்கள். நீ அவர்கள் வார்த்தைக்கு பயப்படாமலும் அவர்கள் முகத்துக்கும் கலங்காமல் இரு. சந்தோஷமாயிரு, கலங்காதே, பயப்படாதே, திகையாதே. என்னதான் வார்த்தை வந்தாலும், என்னதான் குற்றம் சொன்னாலும், என்னதான் குறை சொன்னாலும் தேவன் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். தேவன் நீதியை செய்வார். தேவன் அதிசயத்தை செய்வார். குற்றங்களை மன்னிக்கிற தேவன், அவர் அன்புள்ள தேவன். அவர் நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதத்தை செய்வார். ஆண்டவரை இயேசு கிறிஸ்து உங்கள் மேலே வச்சிருக்கிற நோக்கம் நிறைவேறும். அதை மாத்திரம் பார்த்து நாம் கடந்து போவோம். தேவன் நம்முடைய வாழ்க்கையில் அற்புதத்தை செய்வார், அதிசயத்தை செய்வார். நீ அவர்கள் வார்த்தைக்கு பலங்காமலும், நீ அவர்கள் முகத்துக்கு பயப்படாமலும் இரு. கலங்காதே, பயப்படாதே. என்னதான் வந்தாலும் ஆண்டவருடைய கரத்தை பிடித்துக்கொள். ஆண்டவரையே பிடித்துக்கொள். அவரை நோக்கி அவரை பார்த்து ஜெபித்து அவரோடு சேர்ந்து வாழ்வோம். நிச்சயம் தேவன் பெரிய காரியங்களை செய்வார். அற்புதம் நடக்கும், அதிசயம் நடக்கும். இந்த நாளிலே ஒருவேளை உன்னை குறை சொல்லி உனக்கு எதிராய் நிற்கிறவர்கள் உன் அண்டை வரும்படியாக, உன்னோடு ஒப்புரவாகும்படியாக தேவன் அப்படிப்பட்ட அற்புதங்களை செய்ய வல்லமையுள்ள தேவனாய் காணப்படுகிறார். அதனாலே மனுஷனுடைய வீண் பேச்சுகளுக்கும் குற்றங்களுக்கும் நீ பயப்படாமலும், அவனுடைய முகத்துக்கு நீ கலங்காமலும், பயப்படாமலும் தைரியமாய் காணப்படு. ஆண்டவர் உன் கூட இருக்கிறார். என்னதான் நிந்தைகள் வந்தாலும், பொய் பேச்சுகள் வந்தாலும் ஆண்டவர் உங்க கூட இருக்கிறார். நிச்சயம் தேவன் பெரிய காரியங்களை செய்து உங்களை அற்புதமாய் எல்லாருக்கும் முன்பாகவும் தலை நிமிர பண்ணி வழி நடத்துவார். ஆமென்.